எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து குடும்பம் நல்லா இருக்கும். போயிடுவா கண்ணிமையோ அப்படியா? ஆமா ஆமா செம்பு ஒரு குடத்தை தூக்கல பார்த்துருக்கேன். ஒரு செம்பு குடத்தை தூக்கல நினைக்காம வரணும்னு முடிவாயிடுச்சு. அது எதுக்கு ஆடி அது பிரிச்சு வைக்கிற மாதத்துல போய் வர வைக்கிறேன். இது சித்திரை மாசம், நல்ல சித்திரை துணி. என்ன விவரம் தெரியல. எனக்கு விவரம் தெரியல. விவரமா? சரி சரி அப்படி பேசட்டா.
சாமி பாவ ஏமாந்து போயிட மாட்டோம் அப்படியா இன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு ஏமாத்தவே கூடாது போமா போலாம் அவன் வரதுங்க அதன் கதை தெரியாம அப்படி சொல்லாங்க ரொம்ப கூட கருவாடு இருந்த மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டா ஒண்ணுக்கு போனா ரெண்டுக்கு வந்துடும் ஒரு விஷயத்தை போட்டோம்னா ஒரு விஷயம் வந்துடும் சொல்றேன் ஐயோ நான் சொல்றது புரிஞ்சுக்க தப்பு கூட பண்ணலாம் தவறான எண்ணம் தான் இருக்க சொல்றேன் தப்பு கூட செய்யலாமா அது தப்பல்ல தவறான எண்ணம் தான் இருக்கக்கூடாது இதுல தப்புலோ அப்படின்னு கிடையாது தப்ப சரியா செஞ்சா அது ஒரு கை பாத்ரூம் இன்னொரு கை சாப்பாடு யாரும் வர மாட்டாங்க சின்ன பிள்ளைகளா தான் வரணும் இந்த மாதிரி பாட்டுக்கு சின்ன பிள்ளைகளா வந்துருங்க சித்தாட கட்டிக்கிட்டு ஆமா சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு பட்டாப்போ சுந்தர் வந்து பாட்டு மச்சான் அட மச்சான் என்ன மச்சான் இப்படி பண்ற ஒரு போய் நீ வந்தோன்ன ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளுது நீயும் சேர்ந்து தள்ளியா பேச்சு மாதிரி மட்டும் கேட்கவே ஏன் மச்சான் மத்தால தள்ளினாலும் அடித்தோட விட்டுறாங்க இந்த பிள்ளை தள்ளினா போக்சோ கேஸ்ல போட்டுவாங்க பரிமளா சவுடாலே இந்த அரக்கலே முரட்டலே அக்கா நல்லா நீங்க குடிக்கத்தான் சொல்லுங்க பொருட்டாக்கு மாமணி அடிக்க வச்சு சொல்ல தோளுக்கு ஆள் வச்சு அடிப்பேன் எங்க ஊர்ல 500 300 மிரட்டாத உன் சட்டம் எவ்வளோ பாப்போம்
நம்ம எல்லாத்தையும் அடி வாங்கிக்கிட்டோம்னா ஏன் மணி என்ன 12 நம்ம அடி கொடுக்குற டயம் மட்டான் மட்டான் அடி போடான்னு சொல்லு திரும்பி போய் சொல்லு கூட தூங்கி விடுன்னு நான் எல்லாத்துக்கும் செவன அடிக்கிறேன்னாயா எல்லாமே இந்த ஏடிஎம் மிஷினுக்கு அதுக்கு சம்பாதிச்சு என்னடா இருக்கு ஒரு மனுஷனும் முடியும் நம்ம கேட்டாரு என்ன பண்ணுவீங்க உங்களை கத்துறாங்க பொம்பளை கை வச்சாலும் அவங்க கொடுக்கணும் மடாரு கடாரு படாரு குடாரு ஆனா வாயில வந்ததெல்லாம் வார்த்தை பேசி வாயில வந்தத வார்த்தையா பாஸ் ஆகும் சும்மா ஓட்டு வேலை நீ பாருயா சண்டைக்கு வராத நான் சண்டைக்கு வர மாட்டேன் சண்டைக்கு வர மாட்டேன் சண்டைக்கு வர மாட்டேன் வர மாட்டேன் விடுவேன் பயம் பயம் நான் பயப்பட மாட்டேன் என்ன பெரிய சரியான பொம்பளை உள்ள உசுரே நீங்க 350 கிராம் உனக்காக வச்சிருக்கேன் மச்சூர்லாம் இருக்கு அம்மா வெள்ள அளவுல மச்சூர் இருக்கு செல்லம்னா என்ன தெரியுமா செல்லம்னா உன்னை லவ் பண்ண செல்லம்னா என்ன அர்த்தம் தெரியுமா செல்லம்னா என்ன தெரியுமா வெள்ளம் இருக்குல்ல வெள்ளம் வெள்ளத்தை வாங்கி நக்குனா தண்ணி செல்லத்தை நக்குனா போடா பேசாத எனக்கும் பேச தெரியும் உங்க அப்பா என் மகன் பெரிய கிங்கிடா 10 பொம்பளை குடி 10 ஆம்பளை குடிக்கிறாடா உங்களை சொன்னா உன்னை ஓட்டி உங்க அப்படி ஓட்டி புத்தி வச்சு எல்லாத்தையும் பேசாத சரியா நான் என்ன சொன்னேன் தெரியுமா 8 ஆம்பளை வச்சு ஓட்டுவே நான் சொன்னேன் நீ அவ்வளவு பெரிய உருவமா இருக்க அதனால நான் அப்படி சொன்னேன் பெரிய உருவமா நீ பாரு ஏன் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஏன் நான் பாக்குறேன் நான் யாருக்கு பிரச்சனை போக மாட்டேன் நான் யாருக்கு பிரச்சனை போக இல்லையே சத்தம் விடாம போய் மைக் நல்லா தானே இருக்கு நல்லா பேசணும் சொல்றாங்க உன்னால கத்த முடியல சொல்லு வை அம்மா டெலிவரி இப்ப டெலிவரி ஆடி மாசம் 39 தேதி ரயில்வே இருக்கா ஆடி மாசம்
29ஆம் தேதி டெலிவரி. ஏய் இருக்கடே 30 நாள் இல்லங்க 31 நாள் தான். உங்களுக்கு எப்ப கர்ப்பப்பை வீங்கும்? சீ கர்ப்பம். என்ன பேசுற? கர்ப்பப்பை. ஏடா கருப்பு பை சிவப்பு பைன்னு ஒரு கேள்வி பையா? எங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கு நாம உடனே பெற்றுறோம். அப்ப நீங்க எதுல பெற்ற? எங்களுக்கு சிறு பை கீழ இருக்குல. ஏமா அதான் சொல்றேன்ல உனக்கு தெரியுமா சுருக்கு பை கீழே இருக்கு ஒரு துப்பாக்கி 2 குண்டு அந்த சுருக்கு பையில தொங்குது போமா ஐயோ டேய் இதடா ஏய் போடா இங்க தம்பி என்னடா இது மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா இங்க சேல துணி இருக்கு அத பாவாடைக்கு கூட காமிச்சு எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும் எல்லாரும் செல்லுல போட்டோ நீ லைட்ல போட்டுறாங்க இங்க கேமரா கூட வச்சிருக்காங்க நீ என்ன ஓஹோ ஏப்பா ஏத்து வச்சு பார்க்கணும் நீங்க விளையாடு ஜாமா நீங்களே யாரு ஆமா விளையாட்டு ஜாமாங்க அவங்கள விளையாட்டு தம்பி இந்தடா நாளை ரெண்டு ஒரு பாடி போட்டு வாடா எனக்கு பாடி கிடைக்கல ஜெயிலிங் கிடைக்காது 3 மீட்டர் எடுத்து தைக்கணும் இந்த ஓன் ஜெயிலிங் கிடைக்காது ஆனா உனக்குலாம் பாடி தேவையில்லை இல்லக்கா நான் ஒண்ணுமே சொல்லல அவன் ஜாமா போறாங்க நான் கூட வரேன் ஏய் அப்ப நீங்க அப்ப நீங்க இதோ என்ன ஏதோ அம்மா இருக்கு வாயில வார்த்தை வரலையோ அப்படி இல்ல அவன் என்னமோ வேற கேட்க வந்தேன் அக்கான்னு சொல்லவில்ல அது தான் அத வேற விஷயத்துக்கு கூப்பிடுறேன் அத வேற விஷயத்துக்கு கூப்பிடுறேன் தப்பு வழக்கம் போல கைது போட்டா சட்டான்னு மிரட்டியோ நீ போறதோட வச்சுக்க உள்ள இறக்கி விடாத அசந்தா கொண்டையில கஞ்சி கலக மாட்டேன் கஞ்சி கலக மாட்டேன் அது கஞ்சி கலக மாட்டேன் கையடிக்க போகவில்லை கஞ்சி கலக மாட்டேன் கையடிக்க போகவில்லை அம்மா வாமா அட வாமா அரிமலானி வாமா அரிமலானி வாமா 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 உள்ள வந்தோ வாமா வெளியில இருந்தா தெரிஞ்சு போயிடும் அவரு தொழிலாளி போய் என்னன்னு கேக்குறீங்க நீ எல்லாம் இடிச்சா போல
வெயில் நேரம் தொடங்கி இருக்கோம்.
அவனெல்லாம் கை வச்சு அடிக்காத அம்மா விட்டு அக்கா அம்மா கால பார்த்துட்டே இரு. நீ சொல்லுங்க என்னமா பொண்ணு பொண்ணு மஞ்சத்தை புடி புடிக்க நீ ஏன்டா அழுகுற? ஏன்டா அவன் மேல நீ ஏறி உட்காந்துக்கிட்டு நீ ஏன்டா அழுகுற? அவன் மேல ஏறி யாரு என்னமா என்ன ஏறிக்கிற
கண்டுபிடிக்க சொன்னாரு. அவர் பெட்டி அவர் குல தெய்வம். விருதங்க அவர் குல தெய்வம். ஆமா. ஆளோண்டாட்டியா ஆளோண்டா அவரே குல தெய்வம். தாராவத அப்பா குல தெய்வம். உனக்கு முன்ன குல தெய்வம் எனக்கு பின்னாடி செய்யும் குல தெய்வம். அவங்க செய்யறாங்க. என்ன சொல்றீங்க? முன்னாடி 6 நாள்
அதாவது ஆளுக்கு 6 மாசம் அண்ணன் தம்பிங்கனால அதாவது ஒரு வருஷத்துல ரெண்டா பிரிச்சுக்கிட்டா சீசன் போட்டு மீன் சீசன் அவ்வளவுதான். என்ன உனக்கு குளிஞ்சு குளிஞ்சு இந்த வயிறு உள்ள போயிருக்கு சரியாயிரும். நானும் பரவாயில்ல நீங்க மேல ஒண்ணு நஞ்சு அப்ப நீ உன்னோட போடாதாங்க நாங்களா மாத்தி மாத்தி கிட்டி எடுத்துக்கிறோம். அப்படித்தான் லேசா இடப்படக்கூடாது. ஆள் சின்ன ஆளா இருக்குது. எவ்வளவு கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது. குஞ்சுல மிதிச்சோம்னா யாரா இருந்தாலும் செத்து போயிடுவாங்க. நல்லா ஆடுங்க, நல்லா பாருங்க. This is love. தும் சே வியார்த்தே சிங்கிலி மங்கிலி காலத்து போடுறது விடாமோ போடுமோ அப்படின்னா காய விட்டு போடுவாரா? பர்கா துர்கா நீயே அவனை அனுப்ப சொல்றேன். உன்னால முடியலன்னா நோட்டால அனுப்ப தெரியுமா? ரைட்ட போற ஆஃப் பண்ண சொல்றேன். காங்க சீட்டுக்குள்ள ஓடாத நல்லா இருக்குமா? சீக்கு பூர்க்கு இப்ப என்ன தெரியுமா? கடலை அள்ளி காங்க சீட்டுக்குள்ள போறவான். ஜிங்
சரி நான் ஒண்ணுமே சொல்லவா இந்த போய் ஹிந்தி சொல்லி அது வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்குறாரு அண்ணன். ஹிந்தியா? பயங்கரமா அண்ணே, உங்களை அடிச்சதுக்கு மன்னிச்சிடுங்க. மொத்தம் அண்ணன் அச்சா, நான் வணக்கம் அச்சா. தங்கச்சியா நீங்க தான் உங்களுக்கு தான் அண்ணன். ஒரு பொம்பளைக்கு இப்படி அடிச்சுட்டு சரியில்லை. அண்ணே, அக்கா, அக்காண்டா, அதுக்கு தான் அக்கானா அன்னைக்கே முடிக்கணுமா இங்கிலீஷ் சொல்றவா ஏ ஏத்துண்டா, கண்ணு தெரியுதா உனக்கு? ஏத்துண்டா, இதெல்லாம் நடத்திட்டு இருக்கா. ஏத்துண்டா ஒரு வருடம் நடத்துறாரு. ஒரு ஒரு வருடம் வந்து ஆ, ஆ, சோ 2 வருடம் விடவா? சங்கடம் அண்ணே, ஆ, ஆ. கையை ஒட்டைக்கு போறேன். ரொம்ப சங்கடமா இருக்காதா? 3 இன்னும் 3 வருடம். சார் சொல்லி விடு ஒழுங்கா போக போறீங்க 3 வருடம். சார் இப்ப 4 வருடம். பான் மொத்தமா விட 6 ஏய், குழந்தைங்க 6 தமிழ். தெரிஞ்சு அண்ணே, தெலுங்குமாண்ணே. எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன் ஐயோ, ஆனா நீங்க நான் என்ன பயங்கர படிக்கிறேன் இன்னைக்கு மொட்டை முடி வேற விட்டு விட போறேன் அவரை எனக்கு தந்தனை காப்பணும். அந்த அண்ணன் எனக்கு தந்தனை காப்பணும். வந்து இந்த விளையாட்டுக்கு சந்தன போனா யார் முட்டை அடிக்கிறது? வந்து தெலுங்கு மறுபடியும் போட்டு ஏய், ஆனா முன்னாடி அடிச்சு வைக்கிறா வந்து தெலுங்கு நான் சொல்றேன் இது என்னது கிளைக்கு கேட்கிறா. 50 படிச்சு நான் என்ன சொன்னாலும் ஆடு குடிமாடு. தாரு. என்ன சொன்னாலும் குடிமாடு. குடிமாடு. ஏய் அப்படிலாம் சொல்லாத ஏய், அண்ணன் கொம்பை பிடிச்சு அணைஞ்சு வருவாரு. எதுல குத்தணும் தெரியுமா? கொம்புலையே மண்டையில போட்டிருப்பா. ஏய் நெஞ்சில குத்த மட்டும் தெரியாம குத்துதா, ஆடு குத்தாது. நீ குத்துறது குத்துற, நெஞ்சில கூட குத்திரு. ஆனா, தெலுங்கு லூப் சொல்லணும் நான் 8 பேர் ரூம் போட்டுறேன். இது என்ன இது மைக்கு, அது அது ஆண்டோடு, அது அது பெட்டி, அது அது மிளகா, அது அது தாளா. ஒண்ணு ஒண்ணு நான் சொல்ற லூப் சொல்லணும் இது மைக்குலு, அது ஆண்டோடு, அது பெட்டிலு. ஏய், இங்க வா. இது வாமா ஏய், அது பக்கத்துல என்னத்தாம பேச்சு வரேன். என்ன அது விளையாடு? அது ஒரு அது பெட்டிலு, அது மிருதங்கலு, அது தாளலு, இது இது பூலு. பிளஸ் லூ. அது போல பெட்டிலு, ஆண்டோடு இது மட்டும் பூ பிளேஸ் நூண்டா போல. நல்லா ஆரம்பி உங்களை காதல் பண்ணலாம் அப்படின்னா என்னங்க? காதல்னா தௌசர் போட்டு கேள்வி கேட்கிறேன் சீ, அண்ணே, ஏன் காட்டி கொடுத்தா தோல்வி தரப்போறியா? சத்தியமா நீ பண்ண ஏய், நான் தான் பாவனை மாத்திட்டேன். இவன் சொல்றது நம்பாதீங்க, பொய் மட்டும் சொல்றாரு. ஐயா, யூடியூப் ஏதாவது பேருங்க கட் பண்ணிருங்க. லைவ்ல போகும்போது எப்படி கட் பண்றது? லைவ்ல போடா, லைவ்ல போட மாட்டோம். அப்ப அதோட வளர்ந்து போவேன். யூடியூப்ல கட்டாதே. அப்படி ஒண்ணு தப்பா பேசுறேன். ராஜா ரீவெண்டிங் ஒர்க்ஸ் தோரங்குறிச்சி அனுபவம் சார்பாக எங்க 3 பேருக்கும் தலா 100 ரூபாய் என்பதை பெற்று பெருமை பெறுகிறார்கள். ராஜா ரீவெண்டிங்ஸ் தூரங்குறிச்சி அன்புறவன் சார்ந்து நன்றி என்று இழந்த வணக்கம் அவர் பெயர் சொல்லாத அன்புடன் அவர்கள் எனக்கு என்பதை பெற்று பெருமை பெற்றார்கள். அன்புறவன் சார்ந்து நன்றி. அன்பின் பழகிய அண்ணா குடும்பத்தார்களுக்கு எங்கள் கலைஞராக நன்றி. நன்றி நடிகர் நீங்க சொல்லுமா? உங்களுக்கு எல்லாம் அன்பு வைத்த அன்பு உள்ளத்தில் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி இந்த வணக்கம் வணக்கம். உடனே அப்படி நடக்குது. புடாரப்பட்டி மணிகண்டன் அன்புறவன் சார்பாக இவன் பேசினாண்ட என்ன பிராண்ட் என்ன பொம்மை
விடாமப்பட்டி மணியனின் சார்பாக என்னப்பா விடாதப்பட்டி மணியண்ணன் சார்பாக என்னாச்சு? 3 இடத்துக்கு 50 ரூபா இருக்கேடா. அண்ணே வாய அப்படி வச்சா எனக்கு வேற மாதிரி நோக்கமா இருக்கு. அண்ணனுக்கு ரெண்டு ஆர்ந்த நன்றி. இந்த காசை வாங்கிக்கமா. உங்களை லவ் பண்ணலான்றீங்க எப்படி காசு தெரியுமா? செவல்பட்டியை சேர்ந்த சாஸ்தா மேரேஜ் அனைவருக்கும் 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அருமை உள்ளங்களுக்கு கலைக்கும் சார்பாக நன்றி நடிக்கிறவர்கள் அன்பளிப்பை பெருமைப்படுத்தி அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்ச ஆர்ந்த நன்றியை தெரிவிக்க மாட்டேன். என் காதல் எப்படிமா அன்பளிப்பு வாங்கி சொல்லக்கூடாது. வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். எங்களுக்கெல்லாம் அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், எங்களை காண வந்திருக்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய எங்களது ரசிக பெருமக்களுக்கும், இளைஞர் தான் இன்னைக்கு எங்களுக்கு உயிர். உண்மை எங்கெங்கே நாங்க எங்கே போனாலும் பைக்ல மலை இருட்டுல எப்படியாவது எங்க நாடகத்தை பாக்குறதுக்காக நிறைய டூவீலர்ல வந்திருக்க நிறைய அத்தனை இளைஞர்களை வந்து ஆசை எங்களை வாழ வைக்கிற தெய்வங்களா இதெல்லாம் இளைஞர்களுக்கும், எனப்பட்ட தாய் குழந்தைகளுக்கும், காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், ராணுவ வீரர்களுக்கும், வெளிநாட்டிலிருந்து வசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றிகள் வணக்கம். வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களை கலைப்பணியை துவங்குகின்றோம். சோலைராஜ் அன்பனன் சார்பாக அத்தமகளை செப்பு சிலையை பாட சொல்லி எனக்கு 300 ரூபாய் என்பளித்து பெருமைப்படுகிறார்கள். அன்னை சோலைராஜ் அவர்களுக்கு நன்றி. நன்றி. ஆனால் அந்த பாடல் தான் எனக்கு பேரும் முறை நல்லா சம்பாதித்து கொடுத்த பாடல்.